ஹாய் குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்னையோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். என்னென்னா, வேளாண் உற்பத்தி மற்றும் விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகரிக்கும் விதமாக கடுமையான பருவநிலையையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு 109 புதிய பயிர் ரகங்களை வந்து அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி வந்து டெல்லியில் நேற்று நடந்தது. அதில் நம்மளுடைய பிரதமர் வந்து கலந்துட்டு இருப்பார். இதில் மொத்தமாக 34 வயல் பயிர் ரகங்களும் 27 தோட்டப்பயிர்களும் வந்து அடங்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இன்னையோட குரலை வந்து நம்ம வாசிப்போம். இந்த குரல் வந்து கொடுங்கோன்மை அப்படின்ற அதிகாரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கொடுங்கோன்மைன்ற அதிகாரத்தில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வாசிப்போம். துளியின்மை ஞாலத்திற்கு எற்று அற்றே வேந்தன் அலியின்மை வாழும் உயிர்க்கு. இந்த குறளினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழைத்துளி இல்லாமல் இருந்தால் உலகம் வந்து எவ்வளோ வாடுமோ அதே மாதிரி தான் ஒரு அரசனுடைய கருணை இல்லாத ஆட்சியின் போது குடிமக்களும் வந்து வருத்தப்படுவாங்க. இதுதான் இந்த குறளினுடைய பொருள். சரிங்களா? இன்னொரு தடவை வாசிக்கலாம். துளியின்மை ஞாலத்திற்கு எற்று அற்றே வேந்தன் அலியின்மை வாழும் உயிர்க்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பாரிஸில் ஆகஸ்ட் 11 தொடங்கி நடந்துட்டு வந்தால் 33வது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமையோடு வந்து முடிவடைந்தது. போட்டியிலேயே அதிக பதக்கங்களை பெற்ற நாடுகளுடைய பட்டியலில் முதல் இடத்துல 126 பதக்கங்களை பெற்று அமெரிக்கா வந்து முதல் இடத்துலையும், அடுத்ததாக 91 பதக்கங்களை பெற்று சைனா வந்து 2ஆம் இடத்துலையும், அடுத்ததாக 45 பதக்கங்களை பெற்று ஜப்பான் வந்து 3ஆம் இடத்துலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் இந்த போட்டியை நடத்தின பிரான்ஸ் வந்து 5ஆம் இடம் வந்து பெற்றிருக்கு. சரிங்களா? பிரான்ஸ் வந்து 5ஆம் இடத்துல இருக்குது. நம்மளுடைய இந்தியா வந்து 6 பதக்கங்களை பெற்று 71வது இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 6 பதக்கங்கள் யார் யாருன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாமா? நீரஜ் சோப்ரா வந்து ஈட்டி எறிதலில் வெள்ளி பதக்கமும், அடுத்ததாக துப்பாக்கி சுடுதல் போட்டியில் மானு பாக்கர் வந்து தனிநபர் பிரிவிலும் கலப்பு அணி பிரிவிலையும் வந்து சரப்ஜோத் சிங் அவர்கள் கூட இணைந்து 2 வெண்கல பதக்கங்களையும், அடுத்ததாக ஸ்வப்னில் குஷேல் அப்படின்றவங்க வந்து 50 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் வந்து வெண்கலமும் வந்து பெற்றிருக்காங்க. அடுத்ததாக ஆடவர் மல்யுத்தம் போட்டியில் வந்து அமன் ஷெராவத் வெண்கல பதக்கம் பெற்றிருக்காரு. அடுத்ததாக நம்மளோட இந்தியன் ஹாக்கி டீம் வந்து வெண்கல பதக்கம் பெற்றிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. இந்தியாவினுடைய துப்பாக்கி சுடுதல் வீரரான, அதாவது நட்சத்திர வீரரான அபினவ் பிந்த்ராவுக்கு ஒலிம்பிக் ஆர்டர் விருது வழங்கியிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தான் ஒலிம்பிக் ஆர்டர் அப்படின்ற விருதை வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. இது நேற்று, அதாவது சனிக்கிழமை வந்து 142வது அமர்வின் போது இந்த விருது வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா, முக்கியமாக இவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது, 2008 பெய்ஜிங்கில் நடந்த ஒலிம்பிக்கில் ஆடவர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வந்து தங்கம் வென்றவர் தான் வந்து அபினவ் பிந்த்ரா. ஒலிம்பிக் போட்டியில் தனிநபர் பிரிவில் இந்தியாவுக்காக தங்கம் பெற்ற முதல் நபர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவர் வந்து தற்போது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியினுடைய விளையாட்டு வீரர்களுடைய ஆணையத்தினுடைய துணைத் தலைவராக வந்து இருக்காரு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. வங்கதேசத்தில் நடந்துட்டு வர மிகப்பெரிய கலவரம் காரணமாக அங்கே இருக்க உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியான ஒபைதுல் ஹசன்றவர் வந்து தன்னுடைய பதவி வந்து ராஜினாமா செஞ்சுட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து புதிய தலைமை நீதிபதியாக வந்து சையத் ரெக்பாத் அப்படின்றவர் பதவி ஏற்றுக்கொண்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இவர் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் அது இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.